இங்க ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் லைஃப்ல இது மாதிரி ரொம்ப மோசமான ஒரு முடியை பார்த்ததே இல்ல. அந்த லேடியோட முடியை வாஷ் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க முடியில இருந்து ஏதோ கருப்பு இங்க் மாதிரி வந்துட்டே இருக்கு. ஒரு ஃபுல் பாட்டில் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் அந்த லேடியோட ஹேர்ல இருந்து வர குப்பையும் அழுக்கும் இன்னும் போகவே மாட்டேங்குது. சரி, இதுக்கு மேல நம்மளால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லி பாக்குறப்ப அந்த லேடி காஸ்ட்லியான பிரேஸ்லெட்டும் விலை அதிகமான ஹீல்ஸும் போட்டிருக்கிறத பாக்குறாங்க. சரி, இந்த லேடி பணக்காரவங்க போல போறப்ப நமக்கு டிப்ஸா நிறைய பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் இன்னும் பெரிய ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் முடி ஃபுல்லாவே சிக்கு சிக்கா இருக்கு. அதனால சீப்ல முடியெல்லாம் மாட்டிக்குது. ஹேர் ஸ்டைலிஸ்டும் எவ்வளவு ட்ரை பண்ணியும் முடியில இருந்து மாட்டிக்கிட்ட சீப்பை எடுக்கவே முடியல. உடனே அந்த லேடி கிட்ட நீங்க ஹேர் கட் பண்ணா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியா அந்த ஹேரையும் கட்டும் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து அந்த லேடிக்கு இது பிடிக்கவே இல்லை. இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹேர் ஸ்டைலிஸ்ட்னால இந்த லேடியை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது இவங்களோட வேலை. அதனால இவங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த லேடி சொல்ற எல்லாத்தையுமே செய்யறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா இப்ப இந்த ஹேர் ஸ்டைல் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த லேடி இல்ல எனக்கு இன்னும் ஷார்ட்டா வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் ஹேர் ஸ்டைலிஸ்டுக்கு இரிட்டேட்டா தான் இருக்கு. இருந்தாலும் அவங்க பொறுமையா அந்த லேடியோட ஹேரை கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கூட வேலை செய்யற எல்லாருமே பாவம் இவங்க இந்த லேடி கிட்ட மாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. ஃபைனலி அந்த லேடிக்கு ஹேர் கட் பண்ணியாச்சு. இது அந்த லேடிக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஹேர் ஸ்டைலிஷ் இப்ப இவங்க நமக்கு நிறைய பணம் டிப்பா கொடுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க போதான் அந்த லேடியோட கழுத்துல ஒரு QR கோட் பிரிண்ட் இருக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்ததுல இருந்தே அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே அந்த லேடியை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க.